எல்லாருக்கும் வணக்கம். கேளுங்கள் தரப்படுங்கிறது இன்றைக்கி 12வது. இது வரைக்கும் 11 எபிசோட் போட்டிருக்கிறோம். அதில் 12வது இது. 11 வந்தது 16 பேர் வியூஸ் பார்த்துருக்குறாங்க. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக நான் பேசுகிறது வரணும் அப்படின்னா நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு வரும். அது என்னென்னு பார்த்துங்க. அப்புறம் புத்தர், நபிகள் நாயகம், இயேசுநாதர் இவங்க 3 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா புத்தர் 80 வயசில் இறந்தார். புத்தர் என்ன சொன்னார்னா, துன்பத்துக்கான ஆசை தான் சொல்லியிருக்காரு புத்தர். நபிகள் நாயகமும் துன்பத்துக்கான ஆசை, அன்பு செலுத்துங்க, ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு புத்தர். நபிகள் நாயகமும் அன்பு செலுத்து தான் சொல்லியிருக்காரு. இயேசுநாதரும் அன்பு செலுத்து தான் சொல்லியிருக்காரு. எல்லா கடவுளுமே, ராமர் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் 63 வயசில் இருந்தார். இயேசுநாதர் 33 வயசில் இருந்தார். அதே மாதிரி மனிதனாக பிறந்த ராமரும் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறாங்க. இந்த 4 பேருமே மனிதனாக பிறந்தனால கஷ்டப்பட்டு சிரமப்பட்டாங்க. இவங்க சொன்னதுலேருந்து நம்ம விளங்கக்கூடியது என்னென்னா, நம்ம அன்பு செய்யணும், ஆனால் ஆசைப்படக்கூடாது. ஆசைக்கு அன்புக்கு என்னங்க வித்தியாசம்? அன்புங்கிறது என்ன தெரியுங்களா, பிரதிபலன் பார்க்காது. நம்ம ஒரு உதவி அன்பு செலுத்துறது மேலே அன்பு செலுத்தினா அவங்களுக்கு தேவையான என்னமோ அது மட்டும் தான் நம்ம செய்வோம். அதுதான் அன்பு. அன்பு என்றைக்குமே பிரதிபலனை எதிர்பார்க்காது. அது அன்பு. அந்த அன்பு தான் நம்ம மனசில் இருக்குங்க. ஆசை அன்புக்கும் ஆசைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அதுவும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தான். ஆனால் அது என்னென்னா, அது சொந்தமாக்கிக்க பார்க்கும். அடுத்தவங்க தனக்கு சொந்தமாக்கி பார்க்குறது ஆசை. ஆனால் ஆசை இருக்கக்கூடாது, அன்பு இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால் அன்பு வழியில் நம்ம நடப்போம். ஆசைங்கிறத நம்ம அறவே ஒழிச்சிடணும். ஏன்னா வறுமைக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இப்போ நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம படிக்கிறோம், வளர்கிறோம், திருமணம் பண்ணுறோம், குழந்தைங்க பிறகுது இல்லைங்களா. குழந்தைங்க பிறகு நம்ம என்ன பண்ணோம், பெற்றோர்கள் நம்ம கரெக்டாக இருக்கணும். குழந்தைங்களை வளர்க்கணும், கரெக்டாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு கல்வி செல்வத்தை அளிக்கணும். அதுக்கு அரசாங்கமும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. கல்வி செல்வம், கல்வி தான் மெயின். கல்வி படிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க டிகிரினா பிஇ அந்த மாதிரி படிக்க வைக்கணும். படிக்க வச்சிட்டோம்னா நம்ம அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக சம்பாதிக்க நம்ம குடும்ப பொருளாதாரம் மேம்பட்டு வரும். சரிங்களா. ரெண்டாவது எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் முன்னேறாங்க இல்லைங்களா. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் முன்னேறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம அடுத்தவங்க முன்னேற்றத்திலேருந்து அவங்கள்ட்ட காசு வாங்கி நம்ம குடும்பத்தை நம்ம ஓடக்கூடாது. என்றைக்குமே நம்ம நம்ம சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மனசு எல்லாத்துக்குமே வேணும். இப்போது கெட்ட பழக்கம் உங்களுக்கு இருக்குங்களா, செஞ்சுங்க, தப்பே கிடையாது. அதனால் பாதிப்பு, பொருளாதார பிரச்சனையோ இல்லை குடும்பத்தை நடத்த முடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதை தவிர்த்துருங்க. அதாவது குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துக்கு நீங்கள் சொத்து சேர்த்துட்டீங்க, குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க, படித்து முடித்து வந்தாங்கன்னா குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. குழந்தைங்க நல்லா இருந்தால் தாங்க நம்ம நிம்மதியாக தாங்க முடியலைங்களா, நம்ம நிம்மதியாக போக முடியலைங்களா. ஆனால் குழந்தைங்களாம் இப்போ பெருசாகி கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு உறுதியை தெரிஞ்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்னு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு கல்வி செலவுக்கோ இல்லை மேற்படிப்பு செலவுக்கோ பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் தவறுகள் செய்யக்கூடாது. ஏன்னா தவறுகள் செய்கிறது தப்பு இல்லை. அதனால் பொருளாதாரம் எக்கனாமிக் நமக்கு வீக் ஆகுது இல்லைங்களா. என்றைக்குமே பொருளாதாரம் வீக் ஆகக்கூடாது. பொருளாதாரத்தை ஸ்டடியாக வச்சுக்கணும். அந்த பொருளாதாரத்தை மீறி அது நீங்கள் அதிக பொருளாதாரம் இருந்தால் நீங்கள் தப்பு செய்யலாம், அது தப்பு இல்லை. ஆனால் பொருளாதாரம் நமக்கு பிரச்சனை இருக்கிறப்ப நம்ம செய்யக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனும் கஷ்டப்படுறான். காரணம் என்னென்னா, அவன்தான் காரணம். முழு முதற் காரணம் குடும்பத்தலைவன் தான் காரணம். அவங்க பொறுப்பற்ற முறையில் இருந்துட்டு குழந்தைகளை பொறுப்பற்ற முறையில் வளர்த்தா அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பிரசங்கிகளாக இருக்கிறாங்க இல்லைங்களா. அவங்களும் நிறைய காலேஜ் வச்சுருக்குறாங்க, எல்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த காலேஜ் அவங்க சொந்தமாக உழைச்சி சம்பாரித்து காசு கிடையாது. சும்மா வாயில் பேசி இந்த ஞான சம்பந்தம் பட்டிமன்றம் சொல்லுவீங்களா, வாய் வாடகை கூட்டி சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி வாயை வாடகை கூட்டி சம்பாதிச்சு தான் அவங்க செய்திருக்கிறாங்க அந்த சொத்தெல்லாம். அப்படி கட்டின காலேஜில் ஃபீஸ் இலவசமாக கொடுக்குறாங்களா, கல்வி இலவசமாக கொடுக்குறாங்களா. மற்ற கல்லூரி விட, கவர்மெண்ட் ஆண்டி கல்லூரி விட இது பார்த்திங்கன்னா 100 மடங்கு அதிகமாக ஃபீஸ் வாங்குவாங்க. அவங்களுக்கு குறிக்கோள் என்னென்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் கர்த்தர் வழியில் நடக்கணுங்களா அவங்களுக்கு கிடையாது. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க சந்ததி நல்லா இருக்கணும். இதான் பிரசங்கோட எண்ணமே அதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பிரசங்கரும் ஒவ்வொரு ஸ்கீம் வச்சுருப்பாங்க. அது வாலிபர் ஸ்கீம் வச்சுருப்பாங்க, இளைஞர்கள் ஸ்கீம் வச்சுருப்பாங்க, பெண்கள் ஸ்கீம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கீம் அந்த ஸ்கீமில் படிக்கிற குழந்தைங்க ஸ்கீம் வச்சுருப்பாங்க, எல்லா ஸ்கீம் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கீமில் நீங்கள் பணம் கட்டினாலும் ஜெயிப்பாங்க. நீங்கள் பணம் கட்டினா ஜெயிக்க மாட்டாங்க. எந்தெந்த குழந்தை பணம் கட்டுதோ அந்த குழந்தைக்கு மட்டும் தான் ஜெயிப்பாங்க. அவங்க ப்ரேயரில் எடுத்துப்பாங்க. உலகத்துக்கு எல்லா குழந்தைக்கும் வேற மாட்டாங்க, ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் வேலை செய்யும். காசுக்கு வேலை செய்யணும், கடவுளுக்கு நீங்கள் முடிவு செய்ய முடியும் இல்லைங்களா. தப்பு தானே அது. அதனால் கடவுள் அவங்க போவாங்க, பிரசங்க பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லுவாங்க. அவங்க கஷ்டப்பட சொல்லுவாங்க. இந்த சோப்பு கூட வழி இல்லாமல் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் தன்னை பற்றி கேவலமாக பேசிக்க நம்ம நினச்சிப்போம். அவரை நம்புவோம். அவர் அந்த மாதிரிலாம் சொல்லி சைக்காலஜியாக நம்ம மனசை கவர் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் சோப்பு கூட வெளிலேருந்து கஷ்டப்பட்டீங்க, இப்போ வந்து நல்ல செல்வாக்காக இருக்கிறீங்களா, மக்கள் கொடுத்த உண்டியில் காசு செல்வாக்காக இருக்கிறீங்களா, வேலைகளே இல்லாமல் உங்களால் தவிர்க்க முடியுதா? சர்ச்சு பாருங்கள், திருப்பூரில் இருக்கிற நான் சிஎஸ்சி சர்ச்சு போகிறேன். நான் லுத்தர் டிஎல்சி சர்ச்சு, சில சமயம் சிஎஸ்சி சர்ச்சு போனால் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சோற்றுக்குள் இல்லாமல் நிறைய வாசம். அவங்கள மீறி தான் நான் கோயிலுக்குள்ள போய் கடவுளை வேண்டுறோம் வெளியே வரோம். இப்படி வந்து அவங்க ஒரு சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு உதவி பண்ண யாராவது உதவி பண்ணுறாங்களா? யாருமே பண்ணுறதில்ல. ஒருத்தருமே அதை பற்றி நினைக்கிறதில்ல. அவங்களோட சூழ்நிலை நினைக்கிறாங்க. நீங்கள் பிரசங்கியாரெலாம் நம்பாதீங்க. கடவுள் வந்து எங்கேயுமே இல்லைங்க, உங்கள்ட்ட தான் கடவுள் இருக்கார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கடவுளை வந்து டெய்லியும் வந்து பைபிள் படிங்க. டெய்லி படிக்கிறோம், பைபிள் படிச்சுட்டு படுங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம். அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வேதனை இருந்துச்சுன்னா, யாருக்கு பிரச்சனையோ, யார் பிரச்சனைக்கிறாங்க அவங்க பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு ஃபாஸ்டிங் இருக்கும். ஃபாஸ்டிங் இருந்து ஜெயிப்பீங்க. இப்போ நம்ம குழந்தை பசி வருது, நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனைக்காக இப்போ நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ, சாப்பிடாமல் இருக்கிறப்போ கடவுள் பார்த்து எவ்வளோ வேதனைப்படுவார். அதனால் கடவுள் வந்து உங்கள் பிரச்சனை சீக்கிரம் தீர்த்துருவார். நம்மளுடைய கேளுங்கள் தரப்படும் சேனல் நோக்கம் வந்து வறுமை இருக்கக்கூடாது, வறுமையை ஒழிக்கணும். மனிதனுங்கிற ஒரு இதை ஏற்படுத்தியிருக்கிறேன். அதுக்கு வந்து யாருமே இந்த சேராட்டியும் பரவாயில்ல, இது வரைக்கும் யாரும் ஃபோன் பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனால் வந்து இது பெரிய ஒரு அளவில் வரும். கடவுள் வந்து எனக்கு சொல்லியிருக்காரு, ஏழைகளுக்கு உதவி செய்ய, ஏழைகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான இதை தொடங்கியிருக்கேன். நானே செய்வேன், எல்லாத்தையும் நானே செஞ்சு கடவுளோட அருளால், நான் வணங்குற ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவின் அருளால் எல்லாத்தையுமே செய்வேன். எல்லாம் அன்போடு இருங்க, அன்போடு பழங்க, ஆசைப்படுங்க. ஆசை தான் வந்து நமக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து அழிவுக்கு வர்றதுக்கு காரணம். ரெண்டாவது வந்து மூளை சொல்ல கேட்காதீங்க. ஏன்னா மனசு வந்து பிதா, கரெக்டுங்களா? ஆன்மா வந்து பரிசுசாமி, இந்த உடம்பு தான் வந்து இயேசுசாமி. 3 தான் இருக்குது இல்லைங்களா? மூளை வந்து சாத்தானுக்கு அடிமை. மூளை வந்து சாத்தான் குடி இருக்குது வந்து மூளையில் இருக்கிறது. சாத்தான் தான் மூளையில் இருக்குது. நம்ம கோபம் வருது, ஒருத்தர் மேலே வெறுப்பு வருது, ஒருத்தர் பற்றி பொறாமல் பேசுகிறோம், ஒருத்தருக்கு தீங்கு செய்கிறோம், எல்லாம் வந்து மனசில் யோசிக்காது, மூளை தான் யோசிக்கும். தீமை செய்யணும் நீங்கள் மனசில் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து நீ செய்யாத, தப்புன்னு தான் சொல்லும் மனசு. ஆனால் மூளை நீ செய்கிறா, பார்த்துக்கலாம்டா, சந்தோஷம் தான் முக்கியம்னு மூளை சொல்லும். அதனால் நம்ம உடம்புல குடியிருக்கிறது வந்து மூளையில் தான் சாத்தான் வந்து குடியிருக்குது, கரெக்டுங்களா? ஆனால் மூளை சொல்கிறபடி கேட்காதீங்க. எந்த காரியம் செஞ்சாலும் மனசு சொல்லபடி கேளுங்க. எல்லோரும் நல்லா வாழுங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் எனக்கு இறைவனுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.